வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். ஜெயிலர் 2 திரைப்படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாகிருச்சுன்னு சொல்லி ஆகணும். ஜெயிலர் 2 திரைப்படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லோரும் ஈகர் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த ரிலீஸ் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும். அண்ட் ஷாருக் கான் அவர் பார்த்தீங்கன்னா படத்தில் கேமியோ பண்ணுறதா இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஷேர் ஆகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிய வரல. அவருக்கு பதில் இவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. வேறு யாரும் இல்லை, பவன் கல்யாண் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கான் அவர்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 திரைப்படத்தில் ஒரு கேமியோ பண்ண போகிறாரு அப்படி மாதிரி சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் படத்தில் இருக்காங்க. ஷாருக் கான் அவர்கள் இருக்காரா அல்லது பவன் கல்யாண் அவர்கள் இருக்காரா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் கிட்ட வரும்போது நமக்கு தெரிய வருங்க. கண்டிப்பாக ஷாருக் கான் அவர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மிக தீவிரமான ரசிகர் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் இருந்தாலும் முக்கியம் தான். அவருக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில் நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படத்தில் ஏதோ கிளிப்ஸ் லீக் ஆகிருக்கு அப்படி மாதிரி ஷேர் ஆகிட்டுருக்கு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் இது வரைக்கும் எந்த ஒரு கிளிப்ஸையும் பார்க்கல. ஸோ ஃபேக்ஸ் நியூஸா அப்படின்னு தெரிய வரல. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா முற்றிலும் ஃபேக்காக இருக்குமா இல்லைனா சன் பிக்சர்ஸ் உடனே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரிய வரல. ஓகே, நன்றி, வணக்கம்.